ஹாய், இன்றைக்கி ஆக்சுவலி எங்களோட அம்முவோட பர்த்டே. அம்மு யாருன்னா, அம்மு தான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு உள்ள டாக். அவளோட பசங்க தான் மீனாட்சி அண்ட் சுந்தரா. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி அம்முவோட பர்த்டே. ஆனால் நாங்கள் வந்து ஓரியோ அண்ட் மைலோ வந்து எப்போ பிறந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்களோட பர்த்டேவை தான் வந்து நாங்கள் அம்மு பர்த்டே அன்றைக்கே கொண்டாடிடுவோம். அதனால் நேற்று ஒரு சின்ன கேக் வாங்கிட்டு சரி அதை செலிப்ரேட் பண்ணிடலாம். ஏன்னா மீனாட்சி லாஸ் ஆனதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்கிறதுனால சரி ஒரு கேக் கட் பண்ணி அவங்களுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் இது இருக்கும்ல, மூடு இருக்கும்ல சொல்லிட்டு நேற்று கேக் வாங்கிட்டு கட் பண்ணோம். என்னோடய நீஸும் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் மட்டும் ஃபேமிலியாக ஒரு கேக் வாங்கி கட் பண்ணோம். அதோடய வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரியோ அண்ட் மைலு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா அப்கமிங் வீடியோவில் நான் ஒன்றுனா சொல்கிறேன். ஓரியோவுக்கு வந்து கால் கிடையாது, மைலு வந்து நார்மலாக இருப்பாள். இவங்க 2 பேருமே நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஆனால் ஓரியோ செம்ம கிளவர். அவளை மாதிரி வந்து ஒரு ஊசி கீழே விழுந்துட்டா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாள். அந்த சத்தம் கிட்ட டக்குன்னு எந்திக்கிறாள் ஓரியோ, அவ்வளோ இன்டெலிஜென்ட். அப்புறம் சரி சுந்தராவும் ரொம்ப சோகமாக இருக்காள், சரி அவனுக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் தான் நேற்று சும்மா ஒரு குட்டியாக என் தம்பி எல்லாரையும் வரவழைச்சிட்டு நம்ம வந்து இன்னும் கட் பண்ணோம். கொஞ்சம் சேஞ்ச் ஆனாங்க தான், வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆக்சுவலி ஃபுல் கேக்கும் காலி பண்ணிட்டாங்க. அதை காலி பண்ணதுக்கப்புறம் அந்த அட்டையை நாங்கள் அங்கேயே போட்டு போயிட்டோம். மயிலும் சுந்தரமும் அதை விடாமல் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓரியோ வந்து சரி இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துருச்சு. ஆனால் ஓரியோ எவ்வளோ கிளவர்னால் ரிட்டன் அவங்க 2 பேரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறமா திருப்பி வீட்டுக்குள்ளேருந்து வந்து அந்த கார்ட்போர்டு அட்டை இருக்குல்ல, அதை திருப்புனா க்ரீம் இருக்குது. அது அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே எங்களுக்கே தெரியல. அதை திருப்பி போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். நாங்கள் எல்லோரும் ஓரியோ மட்டும் இல்லையே, உள்ளே வந்துட்டோம் எல்லோரும். ஓரியோ மட்டும் காணுன்னு தேடிட்டு இருந்தா போய் பார்த்தா இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க மேடம். ஸோ இதுதான் ஓரியோக்கு தான் எங்கள் அம்மா கேக் கூட்டுறாங்க. அடுத்து வந்து மைலுக்கு ஊட்டுவான், என் தம்பி ஊட்டிகிட்ருக்கான். மைலு வந்து ரொம்ப சூஸியாக தான் சாப்பிடுவாள். கண்டிப்பாக வந்து இதுதான் வேணும் அப்படிலாம் இல்லை, அவள் ரொம்ப ரொம்ப சூஸி. அடுத்து வந்து நம்ம தம்பி சுந்தரா, அவருக்கு வந்து எங்கள் அம்மா ஊட்டுவாங்க. அவன் கையை கடித்து மட்டும்தான் வாங்குவானே. ஒரு நாள் கூட அவன் பொறுமையாக சாப்பிட்டதா நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ இது மயிலு. ஸோ ஆக்சுவலி வந்து அம்மு வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா அவள் தான் எங்களோட ஃபர்ஸ்ட்டு கேர்ள். அவளும் வந்து 10 வயசுலேயே எங்களை விட்டுட்டு போயிட்டாள். அதுதான் வருத்தமாக இருக்குது. அவளை இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் வச்சு பார்த்துருந்துருக்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த சீன். சுந்தராவும் மயிலுவும் போட்டி போட்டு அந்த பேப்பரை விட மாட்டாங்க. நம்ம ஓரியோ வந்து பாப்பா கொஞ்ச நேரம் தான் பாப்பா, சரி நமக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிடும் வீட்டுக்குள்ளே. ஏன்னா வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ஒரு பீஸ் கேக் வந்து என்னோடய அந்த குட்டி பாப்பா கிட்டே இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு ஓடிடுவான். செம்ம ஃபுட்டி. நீங்கள் எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் எங்கள் ஆள் சாப்பிடும், அவ்வளோ சாப்பிடுவோம் ஓரியோ. ஆனால் பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கா. இப்போ பாருங்கள், ஓரியோவோட ஒரு வீடியோ வரும் பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போது அந்த கோல்டன் கலர் மேலே தானே இருக்குது, இப்போ அதை அசால்ட்டாக திருப்பி போட்டு சாப்பிடுவாள். ஏன்னா கீழே க்ரீம் இருக்குது, அது எங்களுக்கு கூட தெரியாது. பார்த்தியா எவ்வளோ க்ரீமுன்னு? யாருக்குமே தெரியாது அவள் சாப்பிட்டுட்டு இருந்தது. சுந்தராவும் மயிலவும் சரியான லூஸு, 2 பேருக்கும் ஒன்றுமே தெரில. இந்த டைமில் நாங்கள் மீனாட்சியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவள் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மீனுக்குட்டி இல்லை இப்போது, அது மட்டும்தான் ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு இன்றைக்குள்ள டேயில். என்ன பண்ணுறது, அப்பப்போ அவளை நினச்சா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஓகே, அவள் எங்கள் கூட தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே தான் எங்கேயோ இருந்துகிட்ருப்பாள். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, அவள் எங்கள் கூட தான் இருக்கா. ஸோ வந்து ஓரியோ கூடலாம் விளையாடுறா, ஓரியோ கண்ணுக்கு தெரியுறாங்கும் போது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். இது நம்ம ஓரியோ எப்போவுமே டயப்பரில் தான் இருப்பாள், இல்லைனா வீடு ஃபுல்லாக உச்சாடிச்சிருவாள். ஸோ இதுதான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன். எல்லோரும் எங்கள் ஓரியோவுக்கு விஷ் பண்ணுங்கள்.